இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் யார்? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன? வசனம் சொல்லுகிறது, ரெண்டு செய்தியை சொல்லுகிறது. ஒன்று, பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரயோஜனமாயிருக்கிறது, பிரயோஜனமற்றதை நமக்கு போதிக்கிறவர் அல்ல. எது பிரயோஜனமோ, எது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நேராய், பரலோக ராஜ்யத்திற்கு நேராய், அவருடைய நித்தியத்திற்கு நேராய் வழி நடத்துமோ அவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அவர் கற்றுக் கொடுத்ததின் பாதையிலே அவர்கள் நடந்தார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு சமாதானம் அருளி செய்கிற கர்த்தர். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தர். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஏசாயா 49:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிற அந்த அவருடைய கற்றுக் கொடுத்தலில் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆண்டவர் காண்பிக்கிற அந்த பாதையில வேதத்தை உற்று நோக்கி அவருடைய வசனத்தின்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் தான் நியமித்திருக்கிற நித்தியத்தை அருளி செய்வார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பிரயோஜனமானதை போதிக்கிறவர். இரண்டாவது, நடக்க வேண்டிய வழியில். கர்த்தர் யார்? நடக்க வேண்டிய வழியில். ஆதியிலே ஆதாமிடத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் நீ இன்ன விதமாய் நடக்க வேண்டும், நீ இன்ன விதமாய் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த பாதையிலே நடந்தவர்கள் ஒரு நாளும் குறைவுபட்டதில்லை. ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி, நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி, அவர் நமக்கு வழி காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் நமக்கு பாதை காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் காண்பித்த பாதையிலே, அவர் நமக்கு வழிநடத்தலே நாம் நடக்கும்போது இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குகிறவர். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே அவர் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்தார். ஆகவே அவர் நமக்கு போதிக்கிற கர்த்தர். எதை போதிப்பார்? பிரயோஜனமாயிருக்கிறதை.
பிரயோஜனமற்றவைகள் நமக்கு தேவையில்லை. நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதிலும் நீர் எங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலும் வழிமாறாமல் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.